இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HP 1020 ப்ளஸ்ங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டு கொடுத்தா இதுமாரி பிளாக்காக வருதுங்க. அதாவது பிளாக் பிரிண்ட், அதாவது பிரிண்ட்டு கொடுத்தாலே இதுமாரி கருப்பாக பிரிண்ட் ஆகுது. லெட்டர்ஸ் கிட்டஸ் எதுவுமே இல்லை, வெறும் பிளாக்காக பிரிண்ட் ஆகுது. இதுக்கு நம்ம பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரணும், இந்த மாதிரி வரல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை போர்டு இந்த சைடில் இருக்கும். அதாவது பிரிண்டரோட பிரிண்டர் நம்ம இந்த சைடில், அதாவது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி போர்டு வருங்க, இந்த பவர் போர்டு. இந்த பவர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 பாயிண்டில் வந்து நம்ம கேட்ரேஜ் போடுற இடத்துல ஸ்ப்ரிங் டென்ஷன் வரும். அந்த ப்ரெஸ்ஸிங் ஸ்ப்ரிங்கை வந்து கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணோன்னே போய்ட்டு இதை 2 லாக் பண்ணும். இந்த போர்டு வந்து சர்க்யூட்டை ஒர்க் பண்ணுறதுக்காக, இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணி பிரிண்ட் வர்றதுக்காக. லெட்டர்ஸ் அப்படி தான் வரும் நம்மளுக்கு. இது இந்த போர்டு ப்ராப்ளமாக இருக்குது. ஏதோ போர்டு நம்ம ரெடி பண்ணுறதுனால ரெடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா போர்டு புதுசாக மாற்றிக்கலாம். நம்ம போர்டு புதுசாக மாற்றி உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டு செக் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு, இந்த மாதிரி பிரிண்டரில், எந்த பிரிண்டரில் எல்லா பிரிண்டர்லையுமே இந்தமாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் போர்டு மாற்றுறதாலும் மாற்றிக்கலாம், இல்லை போர்டு ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்ஷன். நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு, ஓகேங்களா. இந்தமாரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் ஜாம் ஆகிருக்கு அப்படின்னா, பேப்பர் ஜாம் ஆகிருக்குன்னா ப்ரொசஸர் நீங்கள் கேட்ரேஜ் வெளியில் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் இன்ப்ராப்பராக நீங்கள் கேட்ரேஜ் எடுத்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் லாக்கில் உடஞ்சி ப்ராப்ளம் ஆகிடும். ஸ்டேஜில் பேசிக்கிட்டு ஒரு ஆள் சொல்கிறார், சார் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிற விட டிவியில் பேசுகிறா சார் நல்லா இருக்கு. என்ன அப்படின்னா டிவிலேருந்து ஆஃப் பண்ணிடலாம். இங்கே அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு, நீ மட்டும் என்ன பேசிய கொள்ற அப்படின்னா. ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி காத்திருக்கு. முதல்ல எதை சொல்ல அப்படின்னு, முதல்ல கெட்ட செய்தி சொல்லுங்க அப்படின்னு. சாப்பாடு ஊரம் தீந்து வச்சு, நீ சாப்பிட்றதுக்கு குதிரை சாணி தான் இருக்கு. சரி, நல்ல செய்தி சொல்லுங்க, குதிரை சாணி நிறைய இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இலை விட்டு கூப்பிட்டாங்க பேச. நான் பயந்து போனேன், என்னங்க இலை வீட்டில் எப்படிங்க நகைச்சியா, கொஞ்சம் சோகமான சோக்கா சொல்லுங்க. ஷாஜகான் தன்னுடைய மனைவிக்காக செல்லமாக தாஜ்மஹால் கட்டினான். முட்டாப்பே, நானா இருந்தாலும் தங்கச்சி கட்டிருப்பேன் அப்படின்னு. எஸ் கமிங் டாக்டர். வாங்க வாங்க வாங்க, ஓவரால கூட்டம் நிக்க மெரிக்காம பக்கத்துல நில்லுங்க. நான் மட்டும் தான் இருக்கேன் டாக்டர், நான் மட்டும் தான் இருக்கேன், ஒரு ஆள் தான் இருக்கேன். என்னம்மா எனக்கு கூட்டமா தெரியலையாது. என்ன செய்து பதட்டப்படாம நிதானமா சொல்லணும். என்ன செய்யுதுன்னா, வாய் ரொம்ப நாறுது. வாய் ரொம்ப நாறுதா? இப்ப இருந்து நீங்க வாய் திறந்து அந்த ஒரே பேசுறது, அது மானத்தை வாங்குற பேசணும். பாத்துருவாங்க உங்க விஷயத்தை, அதை மட்டும் சொல்லுங்க. கண்ணு ரொம்ப மங்களா தெரியுது டாக்டர். அப்படியா? கருவிலேயே காணோம். கண் இங்க இருக்கியா? ஆமா பாத்துரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, என்னது படிங்க. எங்க இருக்கீங்க? எழுத்து படிங்கன்னு. அதான் எங்க இருக்கு? என்ன சுவத்துல இருக்கலையா? சுவர் எங்க இருக்கு? வலது பக்கம் சுவத்துல இருக்குல்ல, வலது பக்கம் எது? என்னத்த ஒரு மனுஷன் என்னதான் செய்யறது? சரி, நல்லா படியா. மருந்து ஊத்துறேன். எரிச்சலா இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு சொல்லணும். சரியா? எப்படி இருக்கு? ரொம்ப இனிப்பா வாயில ஊத்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஆபரேஷன் பண்ற கண்டிஷன்ல இருக்கு. அப்படியா? ஆபரேஷன் பண்ணிடுமா? பண்ணலாம். ஆபரேஷன் டேட் சொல்லுங்க. ஆபரேஷன் டேட் வந்து, அதாவது சாதாரண தெரிஞ்ச வாழ்ற நாள் நரகமாயிரும். சாதாரண தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிரும். அப்ப ஆபரேஷன் ரேட்டாக சொல்லுங்க. ஆபரேஷன் ரேட் ஒரு 5000 ரூபாய். ஆபரேஷன் ரேட் 5000 ரூபாயா? ஆமா. 2000 எனக்கு, 3000 உங்களுக்கு அடக்கம் பண்ண. நான் ஊருக்கு போய் பணம் எடுத்து வந்துட்டுமா? பணம் எடுத்துருக்கீங்க? கண்டிப்பா வரணும். ஓகே, அந்த 1% இழந்துட்டோம். எனக்கு ஒரு ஊருக்கு ஒரு ஆள் போய் இந்த நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்லை, அதனால ஒரு வீட்டை தட்டி நைட்டு தங்கலாமா, வயசு பிள்ளை இருக்கிறோம், அதெல்லாம் தங்க முடியாதுப்பா. பக்கத்து வீட்டை தட்டி இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேனே, காலையில போயிடுறேன். வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்கிறப்பா, இங்கே தங்க முடியாது.
ஏன்னா வயசு பிள்ளை அதை இடம் தர மாட்டாங்க வச்சு முதல்ல கேட்டுரும் சரி அடுத்த விட்ட திட்டி உங்க வீட்டு வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்கா அப்படின்னு எதுக்கு இல்லை இன்னைக்கு நைட் அங்கே இருக்கா அப்படின்னு இருக்கான் எப்படி கேட்டாலும் அடி வாங்குற உறுதி அடி வாங்க முடிவுன்ட்டாங்கன்னா சில பிரித்தவே முடியாது. ఓకే இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் கேட்ரேஜ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு கெட்டு லாக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. கேட்ரேஜ்னால தான் வராது இந்த ப்ராப்ளம். சரியாக எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணலன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது, வேறு உங்களை பிரிண்டரில் எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்யூட்டர்.